சில பேர் நான் புதுசாக கோவில் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. கோவில் கட்டுங்க வேணாங்களே. பழைய கோவில்களுக்கு திருப்பணி செய்கிறது இன்னும் சிறந்த. எத்தனையோ கோவில்கள் கவனிப்பாரற்று கிடக்கிறது. அந்த கோவில்கள் புல்லு முளைச்சு கிடக்குது, குப்பை கூட்டாம கிடக்குது, விளக்கு எரிய எண்ணெய் வசதி இல்லாம இருக்கு. அதெல்லாம் நீங்க திருப்பணி செஞ்சீங்கன்னா பெரிய பெரிய பாவங்கள் இதில் சரியா. திருநெல்வேலியை ஒட்டி நவ திருப்பதிகள்னு சொல்லுவாங்க. 9 திருப்பதி இருக்கு, வைஷ்ணவ திருத்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமா சிதிலமடைந்த நிலைமையில இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னால. அப்போ இந்த டிவிஎஸ்காரங்க இந்த இடத்துக்கு உரிமையாளர் இருக்காங்களே, அவங்க உன்னிகிருஷ்ணன் ஒரு ஆளு கேரளாக்காரர்கள் சோழி உருட்டி ஜோசியம் சொல்லுவார். அவர் சொன்னாரா, பூர்வ ஜென்ம கர்மா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு, நீங்க இந்த நவ திருப்பதிகளை திருப்பணி செஞ்சீங்கன்னா சரியா போயிடும். அதே மாதிரி நவ திருப்பதிகளை இந்த டிவிஎஸ்காரங்க திருப்பணி செஞ்சு அதே மாதிரி அவங்க நன்மையும் அடைஞ்சாங்க. அதனால நீங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க. உங்க வருமானத்துல நான் ஒன்றும் அதிகம் சொல்லலை, 1%. 1%னா 100 ரூபாய்க்கு 1 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 100க்கு ஒரு ரூபா வீதமா கோவில் கைங்கரியத்துக்கு செலவு செய்யும். ஒரு விளக்கேற்றது அல்லது அர்ச்சகரத்தில் போடுறது, ஒரு புஷ்ப கைங்கரியம். இது உங்களுடைய கர்மாவை ரொம்பவும் நாசப்படுத்தும்.